ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு கதை பார்க்க போறோம்னா, நம்ம கதையோட ஹீரோயின் தெரியாத்தனமா ஒரு டிவி ஷோக்குள்ள போயிடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன் டைம் ட்ராமா. அந்த ட்ராமாக்குள்ள போன நம்ம ஹீரோயின் எப்படிரா வெளியே வரதுன்னு சொல்லி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த டிவியே ஒரு பதில் சொல்லும். இந்த ட்ராமா நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா நீ திரும்பி உன்னோட ரியல் வேர்ல்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ உள்ளே போனனால அந்த ட்ராமாவில் எதுவும் சேஞ்சஸ் வருமா? கடைசியாக நம்ம ஹீரோயின் அந்த ட்ராமாவை நல்லபடியாக ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சு அந்த டிவிலேருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா? அப்படிங்கிற ஒரு ஃபன்னான கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய கதை கேட்கணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க காய்ஸ், நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் எடுத்தனையுமே ஒரு பையனும் பொண்ணும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா நல்லா பியூர் ஒயிட்டில் இருப்பான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கு. இதிலே நம்மளுக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருவாங்க. அந்த பையன் வந்து ரொம்ப நல்லவன், அந்த பொண்ணு வந்து டீமன் கிளானை சேர்ந்த பொண்ணு. அந்த பையன் பேர் யூ. இவர் தான் அவங்க டியான்டோ ஊருக்கு யங்ஸ்டர் கேங்கில் இருக்கிற ஹெட் மாதிரி. இவர் வந்து நம்ம ஹீரோவோட எல்டர் மாதிரி. இப்போ இந்த ஃபைட்டில் பாவம் அந்த யூக்கு அடிபட்டுரும். அப்போ அந்த டீமன் அப்படியே பக்கத்தில் வந்து, உன்னை மட்டும் நான் எப்படியான்ட்டு என் கைப்பிடிக்கல கொண்டு வந்துட்டேன்னா போதும், உன்னோட டியான்டோ ஊரே எங்கள் டீமனுக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி அந்த டீமன் சொல்லிக்கிட்டு இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வாட்டர் மெலன் சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு இருப்பாங்களா? வாட்டர் மெலனில் ஒரு பைட்டு தான் கடிப்பாங்க. டக்குன்னு பார்த்தா அவங்க டிவிக்குள்ளே இருப்பாங்க. பாவம் அதுவே அவங்க ஃபஸ்ட்டு ரியலைஸ் ஆகலை. என்னடா நான் டிவிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபன்னியாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சிரிக்கிற சத்தம் அந்த டீமனுக்கு கேட்டு, நீ யார், நீ எப்படி இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குமா? அதுக்கு அடுத்து தான் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக்கே ஆகும். அப்போ நான் உண்மையிலேயே டிவி ஷோக்குள்ளே வந்துட்டேனா அச்சச்சோ அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்போ தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. அந்த டீமன் பொண்ணு மேகியா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போ, ஆனால் நீ என்னோட பவர்ஃபுல்லான மேஜிக்லேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்கை போட வருவாங்க. நம்ம ஹீரோயின் பயந்து போய் கையில் ரிமோட்டை தெரியாமல் அமைக்கிடுவாங்களா? அப்படியே அந்த ஷோ பாஸ் ஆயிரும். ஸோ அந்த மேகிங்கிற பொண்ணு அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியும், ஓ இந்த ரிமோட் கண்ட்ரோலை வச்சு நான் இங்கே என்ன வேலை வேணாலும் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணி விளாடுவாங்க. அந்த பொண்ணு என்னென்னமோ பவர்ஃபுல்லான மேஜிக்லாம் போடும். ஆனால் நம்ம ஹீரோயினா பாஸ் பண்ணி வேறு இடத்துக்கு மாறுறது, பாஸ் பண்ணி வேறு இடத்துக்கு மாறுறது, இப்படியே ஃபன்னாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு அந்த யூவை மட்டும் அங்கேருந்து அப்படியே இழுத்துட்டு வேறு இடத்துக்கு கொண்டு வந்து போட்டுருவாங்க. அப்போ தான் அவங்க யோசிப்பாங்க, அப்படின்னா இந்த பவர் பட்டன் நான் அமுக்குனா நான் என்னோட வேர்ல்டுக்கே போயிடலாமோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தா ஒரு யூஸும் இருக்காது. கரெக்டாக இப்போது நம்ம யூவுக்கு முழிப்பு வந்துடும், நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு நம்ம ஹீரோயின் தலையிலிருந்த பேண்டை மட்டும் அவர் எடுத்துக்குவார். நம்ம ஹீரோயினடி மனசில் யோசிப்பாங்க, நான் மட்டும் வராமல் இருந்திருந்தேன்னா இப்போ வந்து உன்னை ஷியோன்ஷி தான் காப்பாற்றிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த ட்ராமாவோட ஹீரோ வந்து யூ தான். யூவோட பேர் வந்து ஷியோஷி. சரி, இன்னும் இங்கே கொஞ்சம் நேரம் கூட இருக்கக்கூடாது, எப்படியா நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த பவர் பட்டனை நம்ம ஹீரோயின் அழுத்திக்கிட்டே இருப்பாங்களா? திடீர்னு நம்ம யூக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவன் வேறு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பான். ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும் அவன் பிஹேவியரு. இதை பார்த்து பயந்து போன ஹீரோயின் அவன் மண்டையில் ஒரு போடு போட்டு அவனை மயக்கம் போட வச்சுருவாங்க. ஐயோ எப்படியான்னு தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்போ தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட என்ட்ரி. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட எல்டரையே நீ அட்டாக் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி அவர் இப்போ அட்டாக் பண்ண வருவார். நம்ம ஹீரோன் ஐயோ இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ட்டு டக்குன்னு பாஸ் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து தப்பிச்சோம் புடச்சோன்ட்டு ஓடுவாங்க. இந்த சைடு வந்து பார்த்தா நம்ம ஷியோஷி, அதாவது என்னென்னா இந்த ட்ராமாவோட ஹீரோயின் இவங்க தான் நான் எப்படி பார்த்தா யூவை போய் காப்பாற்றிருக்கணும். அந்த இடத்துக்கு நம்ம யூவோட 2 அசிஸ்டன்ஸ் வந்து, நீங்கள் எங்களோட மாஸ்டரை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஷியோஷி வந்து, நான் உங்கள் மாஸ்டரெல்லாம் பார்க்கல, ஆனால் இங்கே வியோட ஒரு பொருள் இருக்குது, இதைத்தான் நான் எப்படி மூவ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க இங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து ஹீரோயின் இப்போ ஷியோஷியை பார்த்துருவாங்க. பார்த்த கிடத்த அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இந்த ட்ராமாவோட ட்ரெய்லர் நான் பார்த்துருக்கேன், இவ தான் ஹீரோயின் ஷியோஷி, இவ மட்டும் எப்படினாலும் கூட சேர்ந்துட்டானாவே போதும், கதை நார்மலாக வந்துடும். சப்போஸ் கதை நார்மலாக வந்துருச்சுன்னா நான் திரும்பி என்னோடய வேர்ல்டுக்கே போகிறக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி போய் ஷியோஷியை போய் கட்டி பிடிச்சிக்குவா. நம்ம ஷியோஷிக்கு இவ யாருன்னே தெரியாது. ஆனால் நம்ம ஹீரோயினா, நீ எதுவும் கேட்காத, நான் எப்படியான்ட்டு யூவையும் ஒன்றையும் இப்போ மீட் பண்ண வச்சிருவேன், அதுக்கடுத்து என்ன ஆட்டோமேட்டிக்காக அவங்க 2 பேருக்கு லவ் வந்துடும், நான் இந்த இடத்த விட்டு காலியாயிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூப்பிட்டு போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு திரும்பி இப்போ நம்ம ஹீரோ வந்துடுவார். நம்ம ஹீரோட பேர் ஷியோ. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஷியோஷி கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாரு, நீ என்ன டீமன் கிளானை சேர்ந்தவளா, ஏன் இந்த டீமன் பீஸ்ட் உன் பக்கத்தில் இருக்கு அப்படின்ட்டு. அவன் எதை பற்றி கேட்குறான்னா அந்த சோஃபாவை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஐயோ என்னடா கதை லைட்டாக மாறுது அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்துடும். ஐயோ இப்படியே போச்சுன்னா ஷியோஷி இங்கே செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஆஜராயிருவாங்க. ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இங்கே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா? நம்ம ஹீரோயினை பார்த்து நீ ஹீரோ, இப்போ தான் நீ யூ அட்டாக் பண்ண, இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதானா, ஒன்றை பிடிச்சி இப்போ விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் அந்த இடத்துல அவர் கூட்டு போயிடுவார். நம்ம ஹீரோயினை கூட்டு போகிற மெத்தடே வேறு மாதிரி இருக்கும். நல்ல ஹைட்டில் தூக்கிட்டு போவாரா? நம்ம ஹீரோயின் பாதி வழியிலே
பயத்தில் மயங்கி விழுந்துருவாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கண் முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஊரில் தான் இருப்பாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். ஐயோ ஃபஸ்ட்டு ரிமோட் இருக்கான்னு செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பார்த்தா ரிமோட் அவங்க கூடயே தான் இருக்கும். இது போது எனக்கு, நான் எப்படியான்ட்டு திரும்பி உலகத்துக்கே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு வெளியே போவாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவார். நம்ம ஹீரோயின் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே, பிரதர் யூ சொன்னார் நீ கண்டிப்பாக டீமனாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு, அதனால உன்னை விடுறேன். ஆனால் எப்பயுமே உன் மேலே எனக்கு ஒரு கண் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ டீமனாக இல்லைனாலுமே நீ ரொம்ப நல்லவன் மாதிரிலாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நம்ம ஹீரோ பேசுகிறதுலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவர் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரியே பேச மாட்டார். ஏதோ ஒரு பையன்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பார். அடுத்து அந்த இடத்துக்கு நம்ம யூ வந்துடுவாரா, நீ ஏன் அவனை தான் சொல்லிக்கிட்டே இருக்க, இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நம்ம ஹீரோ வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுவாரா. நம்ம ஹீரோயின் அப்படி மனசுக்குள்ளே, மூஞ்சிப்பாரு கடு கடு கடுன்னு இருக்கான், இதனால தான் நீ செகண்ட் ஹீரோவாக இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை திட்டுவாங்க. அவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னா, இந்த ட்ராமாவில் நம்ம ஹீரோ தான் செகண்ட் ஹீரோ, அதை தான் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பிரதர் யூ வந்துட்டு, சாரி நாங்கள் உங்களையும் அந்த ஷியோஷிங்கிற பொண்ணையும் தெரியாமல் இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கூப்பிட்டு வந்துட்டோம். நீங்கள் டீமனே கிடையாது. நாங்கள் பண்ண தப்புனால நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நீயும் அந்த பொண்ணும் எங்கள் ஊர்லேயே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. நம்ம ஹீரோனுக்கு, ஐயோ எனக்கு அதெல்லாம் வேணாண்டா, என்னை விட்டுருங்க, நான் எங்கள் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம யூ சொல்லுவான், இனிமேல் நீயும் இங்கே ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான், நீ இங்கே வந்து எல்லாமே கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. நம்ம ஹீரோனுக்கு வேறு ஆப்ஷனே இருக்காது, என்ன பண்ணுறேன்னு தெரியாது, பேந்த முழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம யூ ஒரு விஷயம் சொல்லுவான், ஸோ இன்னிலேருந்து நீ என்னோட ஜூனியர் பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆகிரு, என்னது பிரதரா அப்படின்ட்டு. இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கே புரியும், இவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து பையன் ட்ரெஸ்ஸு. என்னன்னா நம்ம ஹீரோயினை எல்லோரும் பையன் நினச்சிட்டாங்க. அந்த காலத்தில் தான் எல்லாருக்கும் நிறைய முடி இருக்கும்ல, ஸோ அதனால் லைட்டாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ஹீரோயின் ஐயோ இல்லை நான் பொண்ணு அப்படின்னு சொல்லலான்ட்டு வருவாங்க. கரெக்டாக அந்நேரம் தான் இன்னொரு பையன் வருவான். இங்கே பாருங்க நான் ஒரு பையன், எனக்கு கேர்ள் ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே நம்ம யூவா, அப்படியா, அப்போ கவலையப்படாத, இருந்தா நீ பொண்ணா மாறிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பையனுக்கு கேர்ள் வாய்ஸை கொடுத்துருவான். இதை பார்த்து பயந்து போன ஹீரோயின், ஆஹா நம்ம ஐடென்டிட்டியை மறைக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அடுத்து நம்ம யூ நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஹேர் பேண்டை கொடுத்து, இது யாரோடதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு, இது என்னோடதாச்சு, இதையும் இவன் கேட்குறான், ஓ இதை வச்சு தான் அவனை யார் அடித்தான்னு சொல்லி அவன் கண்டுபிடிக்க போகிறானோ அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு, இல்லையே எனக்கு இது யாரோடதுன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம யூ வந்து அவரை யார் காப்பாற்றினாங்க அப்படிங்கிற ஃபேஸை அவர் கிளியராக பார்த்துருக்கவே மாட்டார். இப்போ அந்த இடத்துக்கு புயல் வேகத்தில் இன்னொரு ஒரு கேரக்டர் வரும். இந்த கேரக்டர் பேர் லீ. இவர் வந்து ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் மாதிரி, ஃப்யூச்சரில் என்ன நடக்குங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி இவர் சொல்லுவார். ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் எல்லாமே நடக்கும். இப்போ இந்த லீ எதுக்கு இங்கே வந்திருப்பான்னா, நம்ம ஹீரோனுக்கு ஒரு வேலை அசைன் பண்ணுறதுக்கு தான் வந்திருப்பான். உனக்கு வந்து மேஜிக் பவரே தெரியாது, ஸோ அதனால் ஒன்று நான் லோ கிரேடில் வைக்கிறேன், இனி உனக்கு இங்கே வேலை இல்லை, லைப்ரரியில் தான் வேலை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப குஷியாயிருவாங்க. வாவ் லைப்ரரியா, அங்கே போனால் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கான ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், ஜாலி ஜாலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாப்பியாக அங்கே போவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் லைப்ரரிக்கு போன கடை தான் பார்ப்பாங்க. நம்ம ஷியோஷி வந்து யார் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவள் எந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்ப்பாங்க. ஆக்சுவலி இப்போ தான் நம்மளுக்கு இன்னொரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஷியோஷி யார் கூட நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா, யூன் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட. இந்த பொண்ணுக்கும் நம்ம யூ மேலே ஒரு கண்ணு இருக்கும். இப்போ தான் நம்ம ஹீரோயின் யோசித்து பார்ப்பாங்க, இவளை நான் ட்ரெய்லரில் பார்த்துருக்கேன், இவ தானே பிரதர் யூ பின்னாடி சுற்றிக்கிட்டே இருப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ இவங்க கேல்குலேட் பண்ணி பார்ப்பாங்க எல்லாத்தையும். அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஆனால் ரொம்ப தள்ளி இருப்பாங்களா, ஸோ அதனால் அவங்களால ஒன்றும் கிளியராக கேட்க முடியாது. என்ன பண்ணலாம், ஒன்றும் கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு யோசித்து அவங்க டக்குன்னு அவங்களோட ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து அதில் வால்யூம் பட்டன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அடுத்து அவங்க நினச்ச மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தது நம்ம ஹீரோனுக்கு நல்லா கிளியராக கேட்க ஆரம்பிச்சிரும், ஏதோ டிவி வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண மாதிரி. அந்த யூவானா நம்ம ஷியோஷியை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன யூவை கரெக்ட் பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறியா, அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடிக்கிற கரெக்டாக கை ஓங்கலாம் போகும். நம்ம ஹீரோயினா, பிரதர் யூ எப்படியான்னு வந்து உங்கள் லவ்வரை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே அவங்க ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வந்தது நம்ம ஹீரோ. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ட்ரெய்லரில் நடந்தது யோசித்து பார்ப்பாங்க. என்னன்னா நம்ம ஹீரோவான ஷியோ வந்து நம்ம ஷியோஷிக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். இந்த ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியே நாளை பின்ன அவருக்குள்ள லைட்டாக நம்ம ஷியோஷி மேலே காதல் வர காரணமாயிரும். ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு லைட்டாக உயிரே வந்த மாதிரி இருக்கும். அப்பாடா கதை கரெக்டாக ட்ராக்லேயே தான் போகுது, ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. நம்ம ஹீரோயின் தெரியாமல் சவுண்டு கொடுத்துருவாங்களா, ஸோ அவங்க இருக்கிறது வந்து அங்கே இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அந்த ஈயூன் பொண்ணா ஒரு லோ கிரேட் அசிஸ்டண்ட், நீ எப்படி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கப்ப இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புள்ளி பண்ணும். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் மனசாட்சியே இல்லாமல் ஹையர் கிரேடில் இருக்கிறக்கு பேசாமல் நான் லோயர் கிரேட்லேயே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை இன்டெரக்டாக குத்தி கட்டுவாங்களா. நம்ம ஹீரோக்கு லைட்டாக கடுப்பாயிரும். அடுத்து என்ன, அவரோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் மேலே அப்படியே ஒரு கயிறு மாதிரி போட்டு இருக்க ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஹீரோனுக்கு வலிக்கும்.
என்னடா எனக்கு வலிக்குது, நான் டிவிக்குள்ளே தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் புரியும். ஸோ என்னதான் நம்ம கையில் ரிமோட் கண்ட்ரோல் இருந்தாலுமே இந்த டிவிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எனக்கு எதாவது ஆச்சுன்னா அது எனக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இங்கே நான் இறந்தா ரியல் வேர்ல்டுலேயும் நான் இறந்துருவேனா அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் அவங்க அதை யோசிப்பாங்க. நல்ல வேளை கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம பிரதர் யூ வந்துருவாரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம ஹீரோயினுக்கு சோலியே முடிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோயின், ஐயையோ போதுண்டா சாமி, இனிமேல் என்னால் இங்கே இருக்கவே முடியாது, நான் வீட்டுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த பவர் பட்டன் அமுக்குவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஏதோ சேனலை மட்டும் மாற்றின மாதிரி நம்ம பிரதர் யூவோட கேரக்டரும் நம்ம ஹீரோவோட கேரக்டரும் லைட்டாக ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகும். இவ்வளோ நேரம் போல்டாக பேசிக்கிட்டு இருந்த இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஃபன்னியாக அப்படி பொண்ணு மாதிரி குழஞ்சு குழஞ்சு பேசுவாங்க. இதை பார்த்து அங்கேருந்த 3 கேர்ள்ஸுமே அப்படி ஷாக் ஆயிடுவாங்க, என்னடா நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியும், ஓ ஓகே, இந்த பவர் பட்டன் அமுக்கிறனால நான் வீட்டுக்கு போக முடியாது, ஆனால் இவங்க கேரக்டரை நான் ரைட்டாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் யூவும் நார்மல் நிலைமைக்கு வந்துடுவாங்களா? நம்ம ஹீரோ திரும்பி விட்ட இடத்துல இருந்து, நீ அந்த ஹாஃப் பிளட்டுக்காக ஏன் கூட சண்டை போடுறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை தான் அவர் மீன் பண்ணி சொல்லுவார். நம்ம ஹீரோயின் லோ கிரேடில் தானே இருக்காங்க, அதை அவர் ஹாஃப் பிளட்டுன்னு அப்படி மென்ஷன் பண்ணுவார். இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கா, உனக்கு இதெல்லாம் பத்தாதுடா, இன்னும் நான் பெருசாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ் பட்டன் அமைக்கிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் நின்று மூஞ்சிரி நல்லா பொங்கு 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 பொங்குன்னு குத்திடுவாங்க. அதுக்கடுத்து திரும்பி எப்படி ப்ளே பட்டன் அமைக்கிட்டு அவங்க இடத்துல நின்றுக்குவாங்களா? நம்ம பிரதர் யூ மித்தவங்களாம் இப்போ தான் நோட் பண்ணுவாங்க, நம்ம ஹீரோ மூஞ்சி வீங்கியிருக்கும். டேய் என்னடா ஆச்சு உன் மூஞ்சிக்கு, ஏன்டா இப்படி வீங்கியிருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ இப்போ தான், என்னது ஏன் மூஞ்சி வீங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி தொட்டு பார்ப்பாரு. பார்த்தா செமையாக வீங்கியிருக்கும். உடனே எல்லாரும், இங்கே ஏதோ டீமன் இருக்குன்னு நினைக்கிறேன், வாங்க இந்த இடத்த விட்டு நம்ம சீக்கிரம் காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சு நம்ம ஹீரோயினுக்கும் நம்மளுக்கு தான் தெரியும். அடுத்து அப்படியே அன்றைக்கி நைட் ஆயிரும். நம்ம ஹீரோயினா அந்த லைப்ரரியில் எதுவும் கிடைக்குதா, ஏதான ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் கிடச்சா கூட வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்கும். சரின்னு சொல்லிட்டு என்னென்னு போய் பார்க்கலான்ட்டு ஃபுல்லாக ஒரு பிளாக் ஷீட் எடுத்து அவங்கள கவர் பண்ணிட்டு வெளியே போவாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோ இருப்பார். நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னா, அவரோட முன்னோர்கள்கிட்ட அடி ப்ரே பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பாரு, இந்த வில்லேஜ் நல்லா இருக்கணும், எந்த ஒரு டீமன் அட்டாக்கும் இல்லாமல் நாங்கள் எப்பயுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பாரா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அப்படி ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வேறு நல்லா ஃப்ரூட்ஸு அது இதுன்னு வச்சு ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பாரா. கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு அந்நேரம் தான் பசிக்கும். ஸோ அவங்க கிட்ட தான் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குல்ல. ஸோ அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் நின்றுட்டு அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தெரியாமல் அங்கே வெங்காயம் இருக்குமா, அதையும் சேர்த்து எடுத்து கடிச்சிருவாங்க. லைட்டாக காரமாகுமா, ஐயோ கண்ணு வேறு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டை பதட்டத்தில் கீழே போட்டுருவாங்க. அப்புறம் என்ன, சோலி முடிஞ்சு கரெக்டாக ப்ளே ஆயிரும். நம்ம ஹீரோ பார்த்துருவாரு. ஆனால் என்னென்னா நம்ம ஹீரோ மூஞ்ச பார்த்துருக்க மாட்டார். அவர் என்ன நினச்சிக்குவாருன்னா, அவரோட முன்னோர்கள் தான், ஸோ அவங்க சீனியர்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு, சீனியர் நீங்கள் என்னோட ப்ரேயரை கேட்டு இங்கே வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நம்ம ஹீரோயின் பார்ப்பாங்க, என்னடா இவன் வழக்கம் போல் இருக்கிற மாதிரி இல்லையே, ரொம்ப பம்மி அமைதியாக இருக்கானே, ஸோ நம்மளை சீனியர்னு நினச்சிக்கிட்டான், ஸோ நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான் அப்படிங்கிறத இப்போ அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே லைட்டாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு, சொல்லு உனக்கு என்ன வேணும், எதுக்கு என்ன ப்ரே பண்ணி கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. நம்ம ஹீரோ, இல்லை எனக்கு உங்களோட அசிஸ்டண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து என் திறமை மேலே சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு டெஸ்ட் வச்சு பார்க்கலாம் சீனியர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார். நம்ம ஹீரோயினா, அட்ரஸ் சக்க இது போதுமே உன்னை வச்சு செய்கிறதுக்கு அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராமாவோட ஸ்கிரிப்ட் படி நம்ம ஹீரோவுக்கு வந்து ஷியோஷி மேலேயே ஒரு லைட்டாக ஒரு லவ் இருக்கும். ஸோ இவனை எப்படியான்ட்டு இந்த லவ் ட்ரையாங்கிலேருந்து கட் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூவும் ஷியோஷியும் சேர்ந்துருவாங்க. நான் என்னோடய வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு முடிவு பண்ண ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோவை எப்படியான்ட்டு ஷியோஷி முன்னாடி ஒரு ஃபன்னியான கோமாளியாக நிற்க வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் போட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அது என்ன டெஸ்ட்டுனா, என்ன அவமானங்கள் வந்தாலும் நீ தாங்கிக்கணும், அதுக்கான டெஸ்ட்டு. இது வந்து உன்னோட பேஷன்ஸ் லெவலை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும், அதுக்காக நான் வைக்கிற டெஸ்ட்டு அப்படின்றவாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோவை ஒரு கேர்ள் மாதிரி போனிடெயில் போட வச்சுருப்பாங்க. ஆனால் அதையும் நம்ம ஹீரோ கூச்சமே படாமல் செஞ்சுருப்பார். ஏன்னா எப்படியான்னு அவரோட சீனியர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துடணுன்ட்டு. இது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஷியோஷியும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க நம்ம ஹீரோயின். பாரு இவன் எவ்வளோ ஃபன்னியாக இருக்கான் அப்படின்ட்டு. நம்ம ஷியோஷியும், என்னது இவன் இப்படிலாம் நடந்துக்கவே மாட்டானே, ஏன் இப்படி வியர்டாக நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் யோசித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இன்னொரு சீனில் நம்மளுக்கு பிரதர் லியூவை தான் காட்டுவாங்க. அவர் வந்து இப்போ இந்த கிராமத்தை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஃப்யூச்சரை கண்டுபிடிக்கிற லியூ வந்து கேட்பான், நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி. நான் அப்போ என்னை யார் காப்பாற்றணும்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிரதர் லியூ போவாரா. அப்போ அந்த லீ என்ன சொல்லுவான்னா, பிரதர் யூ, நான் கணிச்சபடி பார்த்தா இந்த சேவியரால் தான் உங்கள் வாழ்க்கையே முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டு நம்ம பிரதர் யூ, அப்பாடா நல்ல வேலை இப்படி சொன்னேன், இது போதும், நீ நான் கூட ஈஸியாக சேர்ந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுவார். ஏன்னா இவன் சொல்கிறதா எதுவுமே கரெக்டாக நடக்காதுன்னு அவருக்கும் நல்லா தெரியுமே.
அடுத்து திரும்பி நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த சீனியர் மாதிரி கவர் அப் பண்ணிட்டு நிற்பாங்க. நம்ம ஹீரோ போய் நீங்கள் சொன்ன டெஸ்ட்டை நான் கரெக்டாக முடிச்சிட்டேனா, நான் பாஸ் ஆகிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஓகே ஓகே, இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டேன், உனக்கு நான் அடுத்த டெஸ்ட் வைக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அடுத்து என்ன டெஸ்ட்னா, இதுவுமே நம்ம ஹீரோவோட பேஷன்ஸை செக் பண்ணுற டெஸ்ட் மாதிரி தான். ஸோ இந்த டைம் நம்ம ஹீரோயின் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு அழகான க்யூட்டான ஹெட் பேண்டை வந்து நம்ம ஹீரோக்கு கொடுத்து, இதை நீ போட்டு ஒரு நாள் பூரா இருக்கணும், யார் உன்னை பார்த்து சிரித்தாலும் நீ கோவப்படக்கூடாது, அவங்களையும் நீ திட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பாவம் சீனியர் தான் அதை சொன்னாருன்னு சொல்லி நம்பி நம்ம ஹீரோவும் அடுத்த நாள் அதை போட்டுட்டு அவங்க ஊருக்குள்ளே பூரா இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருப்பாரு. பாவம் கெத்தாக சுற்றிக்கிட்டு இருந்த மனுஷன் எல்லாம் இப்போ பார்த்து சிரிப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்குவார், கோவமே பட மாட்டார். இதில் நம்ம ஹீரோயின் வேறு கெக்க பெக்க நல்லா சிரிப்பாங்களா. நம்ம ஹீரோவுக்கு சும்மாவே நம்ம ஹீரோயினை பிடிக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பையன் தானே, ரொம்ப கோவப்பட்டு திட்டலான்னு போவார். ஆனாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, நான் இப்போ உன்னை திட்ட மாட்டேன், ஏன்னா என் சீனியர் வந்து நான் அமைதியாக இருக்க சொல்லியிருக்காரு, அதனால உன்னை பொழைச்சி போன்னு சொல்லி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாரு. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் ரியலைஸ் பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப நக்கலடிச்சு சிரிப்பாங்களா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஒன்றுமே ரியாக்ட் பண்ண மாட்டார். ஒருவேளை நான் ரொம்ப ஓவராக போகிறேனோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இப்போ தான் மனசுக்குள்ள கொஞ்சமாக லைட்டாக நினைப்பாங்க. திரும்பி நைட்டு லைப்ரரிக்கு வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ நம்ம கொஞ்சம் அவங்ககிட்ட ஓவராக தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இந்த இடத்துல நான் அந்த எபிசோடை முடிக்கிறேன். நம்ம ஹீரோயின் இப்போ நம்ம ஹீரோக்கா லைட்டாக கவலைப்படுறாங்க. இந்த கவலை அப்படியே லவ்வாக மாறுமா? சப்போஸ் நம்ம ஹீரோயின் பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம ஹீரோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதர் யூ அவரோட சேவியரை தேடிக்கிட்டு இருக்காரு. அவரோட சேவியர் யார்? நம்ம ஹீரோயின் தான். அது தெரிஞ்சால் அவருக்கு நம்ம ஹீரோயின் மேலே லவ் வருமா? இப்படிங்கிற பல கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாளைக்கு எபிசோடில் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். நாளைக்கு நான் போட போகிற எபிசோடு உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.